Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா paramedical form D GNM nursing diploma courses-க்கான counseling choice filling related-ஆன நிறைய doubts ஸ்டூடண்ட் மத்தியில இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா worry பண்றீங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும், கவுன்சிலிங்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமான கிளாரிட்டி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஸ்கிப்பா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துடும். இந்த டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எப்போ நடக்கும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டவுட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிறோம், டெமோ. பட் இந்த மாதிரி கிளியரா நான் சொல்ல கிடையாது. இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லிடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான காலேஜஸ் அண்ட் கோர்ஸஸ் செலக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் சாய்ஸ் ஃபில்லிங். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எல்லாரும் ஒரேடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ரேங்க், அதாவது கவுன்சிலிங்கான கட் ஆஃப் இருக்கும் இல்லையா, இந்த கட் ஆஃப் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், தேர்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் இஎஸ்ஐ காலேஜ் மட்டும்தான் வருமே தவிர பிரைவேட் காலேஜ் வராது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 200ல இருந்து 165 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணி 250 rupees நீங்க பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் 1 or 2 days அப்புறம் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருச்சுன்னா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 250 பே பண்ணிட்டீங்க. சீட் கிடைக்கல, சப்போஸ் சீட் அலாட் ஆக அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல ஃபீஸ் பே பண்ணவங்க தேர்ட் ரவுண்ட் ஆர் மாப்பப் ரவுண்டுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரே ஒரு டைம் நீங்க 250 rupees பே பண்ணா போதும். ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். அது அந்தந்த டைம்ல நான் உங்களை ஃபுல்லா கைட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம தெளிவாயிருச்சா. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்திருப்பாங்களே கவர்மெண்ட் சீட்ஸ், இஎஸ்ஐ சீட்ஸ், இதெல்லாமே ஃபில் ஆகி போக நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீட் அலாட் ஆனாலுமே அந்த கோர்ஸ் பிடிக்காம இருக்கலாம், காலேஜ் பிடிக்காம இருக்கலாம், இந்த ரீசன்ஸ்க்காக ஜாயின் பண்ண மாட்டாங்க. இப்போ 400 சீட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 400 சீட் என்ன ஆகும்னா செகண்ட் ரவுண்டுக்கு வரும். இந்த 400 கவர்மெண்ட் சீட் பிளஸ் நியூவா வர பிரைவேட் காலேஜஸோட சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட்ல வரும். இந்த செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிரைவேட் காலேஜ்ல டாப் பிரைவேட் காலேஜ், ஆவரேஜ் பிரைவேட் காலேஜ், நார்மலான பிரைவேட் காலேஜ் எல்லாமே வரும். எக்கச்சக்கமா சீட்ஸ் இருக்கும். அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20,000க்கு மேல பிரைவேட் சீட்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தென் தேர்ட் ரவுண்ட்ல என்ன ஆகும்னா பிரைவேட் சீட்ஸ் எடுத்து போக பேலன்ஸ் பிரைவேட் சீட், தென் கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்ட் சீட்ஸும் தேர்ட் ரவுண்ட்ல வரும். ஸோ இதுதான் நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 200ல இருந்து 165 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 200ல இருந்து 125 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபைனல் எத்தனை கட் ஆஃப் இருக்குதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த கால் ஃபார் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கவனமா இருக்க வேண்டியது எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ நம்ம காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறீங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர்ல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் டேட். ஒரு 5 days 6 days கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க ஃபீஸ், அதாவது கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், எதுல படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும்னு கேக்குறீங்க. எல்லாமே ஒரே படிப்பு தான் நீங்க படிக்க போறீங்க. ஸோ கவர்மெண்டா இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தாலும் சரி, உங்க முயற்சியில தான் இருக்குதே தவிர நீங்க எங்க படிச்சாலும் உங்களால பெஸ்டான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத வாங்க முடியும். அது உங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு தான் அதிக ஜாப் கிடைக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங்ல படிச்சா கம்மியா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. தென் பாத்தீங்கன்னா யாரும் மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரிப்படாதீங்க.
உங்க பிளேஸ்ல நான் இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு தவிர்த்துக்கலாம். இப்ப நம்ம பண்ண வேண்டியது கிளாரிட்டியா இருந்து நிதானமா யோசிங்க. நமக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆனா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது யோசிங்க. பலருடைய கட்டாயத்தின் பேர்ல பாராமெடிக்கல் தான் எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நல்லா யோசிங்க. நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதா, நமக்கு இந்த ஃபீல்டு ஒத்துக்குமா, நம்மளால நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியுமா, பேஷண்ட்ஸ் கூட காமனா இன்டராக்ட் பண்ண முடியுமா. ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அது அவங்களுடைய நேச்சரா இருக்கும். அவங்கள போயிட்டு நீ நர்சிங் படி நம்ம புஷ் பண்ணும்போது அவங்க நர்சிங் எடுத்தாலுமே அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது பீப்புள்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்க இப்பவே யோசிச்சு பெஸ்டான முடிவெடுக்கிறது பெட்டர். அதனால யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. லோ கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுல நீங்க பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங்க ப்ராப்பரா பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடை பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான கைட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ யாரும் மனசு அப்படிங்கறது தளர விட்டுறாதீங்க. போல்டா இருங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெஸ்டான ரிசல்ட் அப்படிங்கிறதான் கிடைக்கும். நமக்கான ரேங்க் லிஸ்ட் கூடிய சீக்கிரம் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரேடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியது வராது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கும். தென் இத்தனை காலேஜஸ் இத்தனை கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்க எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்ஸ் வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்து சாய்ஸஸ் காமிக்கும். அதை பொறுத்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதிக அளவு சாய்ஸஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. தென் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இது கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற பிளானுமே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இதுல இருக்கிற ஒரே ஒரு ப்ராசஸ் மெயின் பார்ட் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அதை பெஸ்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா சீட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. இந்த ஃப்ரீ டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் லிஸ்டஸ் ரெடி பண்ணலாம். அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்றது பெஸ்டா இருக்கும். உங்க ரேங்க் தெரியும், நான் எத்தனாவது இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னுடைய இடத்துக்கு போன வருஷம் இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு என்ன சீட் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத கம்பேர் பண்ணலாம். ஸோ யாருமே தளராதீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாத்தீங்கன்னா யாரும் மனசு தளர விடாதீங்க. எது பண்ணிக்க வேண்டாம். ஃபுல் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துட்டு இருப்போம். மேலும் இது போல கல்வி சார் தகவலுக்கு நிறுவனங்கள் வீட்டு கரியர்ச்சி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.